Hi friends, நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன். ஸோ எப்பவும் போல வீடியோவில் யூஸ்டாக ரிவ்யூ தான். இன்றைக்கி நம்ம ஜான் கார்ஸ் வந்திருக்கோம். ஸோ மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம ஜான் கார் ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ அதுக்காண்டி வந்திருக்கோம். ஜான் கார்ஸ்னால எப்போவுமே லோ பட்ஜெட் தான். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் 7 சீட்டர் 8 சீட்டர் 9 சீட்டர் 10 சீட்டர் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 சீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 1,35,000 பட்ஜெட்லேருந்து இருக்குது, 1,35,000 இருக்குது, 1,50,000 இருக்குது, 2,00,000 இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வண்டிங்க தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஜின் குவாலிட்டியில் அவ்வளோ பக்காவாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஃப்சியும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கும். ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் இருக்கும். வண்டியுமே பக்காவாக இருக்கும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாகவே பெரிய வண்டிங்க தான். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி தான். மெயின்டெனன்ஸ் செலவு வைக்காத வண்டிங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிலேருந்து சென்னை போகிற ஹைவேஸில் இருக்குது. கரெக்டாக இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா சுண்டம்பட்டி அப்படிங்கிற இடம். சுண்டம்பட்டியை தாண்டினவொடனே ரைட்டில் இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேரி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். ஸோ கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். இவங்களோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், அட்ரஸும் கொடுத்துறேன், கான்டாக்ட் நம்பரும் பார்த்தீங்கன்னா வீடியோலும் கொடுத்துறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் உள்ள 7 சீட்டர் 8 சீட்டர் 9 சீட்டர் 10 சீட்டர் எல்லாமே பார்க்கலாம். எல்லாமே பக்கா குவாலிட்டியோடு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன வண்டி இருக்குது, என்னென்ன ரேட் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா தான் என்னோடய அப்டேட் வீடியோ பார்த்தீங்கன்னா கிடைக்கும். தேங்க்யூ. நாம் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டாட்டோ சுமோ விக்டா 10 சீட்டு வண்டி மெரூன் கலர் சூப்பராக இருக்குது. ஃப்ரண்டில் பம்பர் மேலே கேரியர்லாம் கொடுத்துருக்காங்க. வண்டி உண்மையிலே பக்காவாக வச்சுருக்காங்க. 2006 மாடல். எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு லைவில் இருக்குது. ஸோ அதனால் பேப்பர்ஸ் எல்லாமே கரண்டில் இருக்குது, பக்காவாக இருக்குது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு முன்னாடி 4 ஓனர் இருக்காங்க. 1,90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 21 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே புதுசு தான். ஸோ டயர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டாசாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா 4 டைமே பிராண்டட் புதுசு. வண்டியுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. மெரூன் கலர் பக்காவாக வச்சுருக்காங்க தான் சொல்லணும். வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உள்ள ஆல்ட்ரு ரூஃப் ஏசி இருக்குது உங்களுக்கு. ஸோ வண்டியில் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ டாடா சுமோவில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. வண்டியும் நல்லா இருக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் 13லேருந்து 14 கிலோமீட்டர் கிடைக்கும். ஒரு 10 பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகலாம். வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 1,35,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டவேரா 10 சீட் வண்டி. 2004 மாடல். எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு லைவில் இருக்குது. ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 09 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 20% தான் இருக்கும். வண்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்குது. 10 பேர் பார்த்திங்கன்னா போகலாம். அந்த வண்டியில் நல்லா கம்ஃபர்டபுளாகவே போகலாம். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 2,10,000 நெகோசால் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் 12லேருந்து 13 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோ 7 சீட் வண்டி. SLX டர்போ என்ஜின். 2006 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. ஸோ வண்டிக்கு பார்த்திங்கன்னா எஃப்சி லைவில் இல்லை. எஃப்சி வேணால் நம்ம பண்ணிக்கலாம். 2,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 24 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 40% இருக்கும், பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 70% இருக்கும். ஸோ டயர்ஸ் எல்லாமே ஆவரேஜாக கொஞ்சம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா
ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நல்லா செட் ஆகிற வண்டி. 7 பேர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக போகலாம். வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 1,75,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா சுமோ 10 சீட்டு வண்டி, 2009 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 24, ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும், பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பிராண்ட் நியூ புதுசு. ஸோ டயர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியுமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு 15 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஸோ 10 பேருக்கு ஏற்ற வண்டி இது, நல்லாவே இருக்குது, பெரிய வண்டி. வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா வெறும் 1,50,000 தான், நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டி கண்டிஷன் உங்களுக்கு தாறுமாறாக இருக்குது. மஹேந்திரா சைலோ E4 8 சீட்டு வண்டி, 2011 மாடல். இதுக்கு முன்னாடி 2 ஓனர் இருக்காங்க. 1,35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 10, ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்கும், பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஈகிள் இன்ஜின்னாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும், நல்ல மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4மே பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் இருக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது உங்களுக்கு, ஒரிஜினல் லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க, உள்ள ரூஃப் ஏசி இருக்குது. ஸோ ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்கள் கேட்டது எல்லாமே இந்த வண்டியில் கிடைக்கும், நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 3,80,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். மைலேஜை பொறுத்த வரைக்கும் 13லேருந்து 14 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டொயோட்டா குவாலிஸ் 10 சீட் வண்டி, 2003 மாடல். எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2027 வரைக்கும் இருக்குது. ஸோ அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு எஃப்சி லைவில் இருக்குது, டாக்குமெண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 01, ஃபியல் டீசல், இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4மே புதுசு, பிராண்டட். ஸோ டயர்ஸ் எல்லாமே புதுசு, அட்டகாசமாக இருக்குது. வண்டி மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு 12லேருந்து 13 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, லெதர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டி பக்காவாக இருக்குது, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு 10 பேருக்கு ஏற்ற வண்டி இது. வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 1,85,000 நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம்.
அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டவேரா 10 சீட்டு வண்டி 2008 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN07 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 80% இருக்கும், பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 60% இருக்கும். ஸோ வண்டி நல்லாவே இருக்குது. உள்ள சீட் கவர்லாம் வெறித்தனமாக போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பம்பர் மேலே கெரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 13லேருந்து 14 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். ஒரு 10 பேருக்கு ஏற்ற வண்டி. வண்டி உண்மையில் நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க. ஸோ வண்டி நல்லாவே இருக்குது, பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 2,90,000. நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா ஈகோ வேன் 2011 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN03 ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் லைவில் இல்லை. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 70% இருக்கும். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் நல்லாவே இருக்குது. ஏசி, பவர் ஸ்டேரிங் வரும். ஒரு 18 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ரேட் பார்த்திங்கன்னா 2,15,000. நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். ஃப்ரண்டில் பம்பர் மேலே கெரியர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி உங்களுக்கு பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட் 2,15,000. நெகோசல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம்.